Guys, recent timeல நெட்ல இந்த மாதிரி லாக் ஆன் ஸ்டேபிளைசேஷன் எஃபெக்ட் வீடியோஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. அதை ரிசால்வ்ல எப்படி ஈஸியா கிரியேட் பண்றதுன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோட ஒரு போனஸ் டிப்ஸும் இருக்கு. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க வீடியோவை எடுத்து டைம்லைன்ல போட்டு அதை கிளிக் பண்ணிட்டு ஃபியூஷன் பேஜ் ஓபன் பண்ணிக்கங்க. தென் மீடியா இன்ன கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிளஸ் ஸ்பேஸ் பார் கொடுங்க. இதுல ட்ராக்கர்னு டைப் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துருங்க. இப்போ ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் ஸ்கொயர் அப்பேர் ஆகியிருக்கும். இதை வச்சு தான் இவங்களோட ஹெட்டை நம்ம ட்ராக் பண்ண போறோம். ட்ராக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிளே ஹெட்டை வீடியோவோட ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ இந்த ட்ராக்கிங் பாயிண்டோட லெஃப்ட் சைட் டாப்ல ஒரு சின்ன ஸ்கொயர் இருக்கும். இதை கிளிக் பண்ணினா தான் உங்களால் இந்த ட்ராக்கிங் பாயிண்ட்டையே வந்து மூவ் பண்ண முடியும். இப்போ சரியா இந்த ட்ராக்கிங் பாயிண்ட்டை இவங்களோட இயர்ஃபோனில் செட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ஸ்கொயரை இவங்களோட ஹெட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்பெக்டர் டேப்ல போயிட்டு ட்ராக் ஃபார்வர்ட் கொடுங்க. இது ட்ராக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ ட்ராக் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ இன்ஸ்பெக்டர் டேப்ல ஆப்ரேஷன்ல நன்ல இருந்து மேட்ச் மூவ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கங்க. இங்க கீழே மெர்ஜ்ல பேக்ரவுண்ட் ஒன்லி சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைச்சிடும். பட் இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இது கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். என்னன்னா இப்போ நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா இந்த வீடியோவோட மேல கீழே சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷேக் இருக்கும். இதை கிளியர் பண்றதுக்கு ட்ராக்கர் நோடு கிளிக் ஆயிருக்கான்றதை பார்த்துட்டு ஷிஃப்ட் பிளஸ் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுங்க. இதுல டிரான்ஸ்ஃபார்மிங் சர்ச் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்துருங்க. இப்போ டிரான்ஸ்ஃபார்மிங் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் டேப்ல வீடியோ ப்ளே பண்ணும்போது இதை சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. சரியா அந்த டிரான்ஸ்பரண்ட் வந்து தெரியாத அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இப்போ எடிட் பேஜுக்கு வந்துட்டு நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண அந்த எஃபெக்ட் பக்காவா அப்ளை ஆயிருக்கும். வெயிட் பண்ணுங்க, வீடியோ இன்னும் முடியல. இந்த ட்ராக்கிங் டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்றதை பார்க்கலாம். அகைன் வீடியோ கிளிக் பண்ணிட்டு ஃபியூஷன் பேஜ் ஓபன் பண்ணிக்கங்க. இங்க டிரான்ஸ்ஃபார்மிங் மட்டும் கிளிக் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்க. டெலீட் ஆயிடும். இப்போ ட்ராக்கரை கிளிக் பண்ணிட்டு ஆப்ரேஷன்ல இந்த மெர்ஜ்ல பிஜில இருந்து ஃபோர்கிரவுண்ட் ஓவர் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஆரோவை காலியான இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் நோட் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த டெக்ஸ்ட்டை கிட்ட எடுத்துட்டு வந்துட்டு இந்த டெக்ஸ்டோட அவுட்புட்டை கொண்டு வந்து இந்த ஃபோர்கிரவுண்ட் அதாவது இந்த கிரீன் கலர் ட்ரையாங்கிள்ல கொடுத்துருங்க. இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு என்ன வேணுமோ நீங்க டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து சப்ஸ்கிரைப்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை சரியா எங்க வேணுமோ அங்க எத்தனை பேர் செட் பண்ணிக்கங்க. இப்போ எடிட் பேஜுக்கு வந்துருங்க. இப்போ ப்ளே பண்ணீங்கன்னா ட்ராக்கிங் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். அண்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எதனா டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் இதே போல யூஸ்ஃபுல்லான DaVinci Resolve வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.